திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்துவதே தாவேக்கா எனும் தீய சக்தியின் ஒரே ஜனநாயக கடமையை அந்த 2026 தேர்தலில் எதிர்கொள்கிறோம். நாங்கள் ஏங்க போயிட்டு மற்றவங்களை வந்து காயப்படுத்தணும்? எங்களுக்கு அந்த எண்ணம் துளியும் இல்லை. அவங்க நல்லா பண்ணட்டும். திரும்பவும் சொல்கிறேன், களத்தில் இல்லாதவங்களுக்கும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி இல்லை. தாவேக்காவுக்கு ஒரே போட்டி திமுக. வெல்லப்போவது தாவேக்கா எனும் தீய சக்தி, வீழப்போவது திமுக எனும் தீய சக்தி. அதுதான் 2026 தேர்தல். வெயிட் பண்ணிப்பார். சீமான் அவர்கள் விஜயை தாக்கி பேச வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜயை பத்தி கண்டுக்காம போயிடுவாரா? இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை, நீங்க கண்டென்ட்டுக்காக கேட்குறீங்க. அவர் எதுவும் வேட்பாளர் அறிவிப்பு பண்றாரு. நான் சொன்னேன், நான் எந்த கட்சிக்காகவும் பேச மாட்டேன். தேமுதிக என்ன நினைக்கிறாங்கன்னு அம்மையார் சொல்லணும், காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு ஐயா கேட்கலாம். அதான் எனக்கு அது அவசியம் இல்லை. நாங்கள் அவங்க பேசுகிற விமர்சனங்களை பெருசாக எடுத்துக்கணும், நாங்கள் அதை பார்க்கணும். அவங்க பண்ணுறது அவங்க பண்ணட்டும். ரெண்டாவது, அதுக்கு பேர் மாநாடு, நாங்கள் பண்ணுறதுக்கு பேர் நிர்வாகிகள் சந்திப்பு. நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரு தளத்தில் வைக்கும் போதே நீங்கள் நாம் தமிழ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதீங்க, பாவம். அவங்க பாவம் கஷ்டப்பட்டு எல்லாரோட கான்ட்ரிபியூஷனில் பண்ணுறாங்க. அவங்களோட இழிவு பண்ணாதீங்க. நல்லபடியாக நடக்கட்டும்.